நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் நம்ம வந்து புன்னக்காயில் வரைக்கும் வந்திருக்கோம். பீச்சில் போடுறதுக்கு தூத்துக்குள்ள மீன் என்னமே அழிஞ்சு போச்சு. இங்கேயாவது சுண்டு கிண்டு ஏதாவது அம்பளுதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். சதாம் ப்ரோ வந்து பீச்சில் தான் போட போகிறாரு. கடல் வீடியோ தான், பயப்படாதீங்க. நல்ல தண்ணி வீடியோன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க. கடலில் தான் வந்து மீன் பிடிக்க வந்திருக்கோம். மான வேரத்தில் இருக்காங்க சப்ஸ்கிரைபர் எல்லாரும் மான வேரத்தில் இருக்காங்க. ஆமாம், என்னடா போதுண்டா நிறுத்துங்கடா அப்படிங்கிற அந்த வகையில் இன்றைக்கி வந்து பீச்சில் போட்டு பார்த்துருவோம். மீன் மாட்டுதான் என்னன்ட்டு. திங்கக்கிழமை வீடியோ போஸ்ட் போடல. இப்போது வீடியோ எடுக்க முடியலங்க. மீன் அடித்தா தானே வீடியோ எடுக்க, மீனே அடி கிடையாது. அதனால் வீச்சோலை கடைசி ஆயுதமாக வஜ்ர ஆயுதத்தை தூக்கிட்டு வந்திருக்கோம். இதில் என்ன நடக்கு அப்படிங்கிறத பாருங்கள். மீனே மாட்டாட்டாலும் இந்த வீடியோ வரும், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம், சாதாம் ப்ரோ வந்து வீச்சோலைக்கு ரெடி ஆகிட்டார். இந்த இடத்துல நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம், சரிங்களா? இது வந்து ஏரியா புன்னக்காயில், ஓகேவா? ட்ரையே மொக்க வாங்க போகிறோம். ஒன் டூ த்ரீ கோ பட்டார். ஆமாம், லூர் நிறைய கிடக்கு நண்பாங்க. வலையை வாங்கிட்டு இருக்காரு. பூ போல் வருதுன்னாரு. இப்போ தான் ஒரு ரவுண்டு உருண்டு எடுத்துச்சிருக்காரு. என்ன நிலைமை இருக்குன்னு பாருங்கள். வீச்சோலையில் மீன் கிடக்கா? வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. அப்பா, மீன் கிடக்குன்னு சொன்னோன்னே நான் கூட ஒரு 2 நிமிஷம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பயங்கரமான சந்தோஷப்பட்டேன் ப்ரோ. நல்லா சத்தம் கொடுக்காம பாருங்க. சத்தத்தை கேட்டிங்களா? இதாங்க மீன். மீனே அதிசயமாக பார்க்க வேண்டிய நிலைமைக்கு ஆகிட்டு. கடல் மீன் வீச்சொல்ல பிடிச்சா முதல் கடல் மீன். சரி, அடுத்து அங்கிட்டு எரிஞ்சு பார்ப்போம். இப்போ அடுத்த ட்ரைக்கு வந்துட்டு இருக்காரு. எங்களுக்கு வந்து எங்கள் மடைக்கு பிரச்சனையே கிடையாது. 3 மடை இருக்கு. அதனால் ப்ரோ கொஞ்சம் ஒட்டியே போடுங்க, என்ன அணைச்சியே போடுங்க. இந்த இந்த இதுக்கிட்ட அணைச்சியே போடுங்க. இந்த தண்ணிக்கிட்டே கொஞ்சம் அணைச்சியே போடுங்க. அணைச்சி தண்ணியில் நினச்சடிங்க அப்படின்ன மாதிரி போட்டார். அடுத்து சரி பார்த்து சாமி, ஆழம் எட்டாது இன்னைக்கு அணையமா. அடுத்த வலை வாங்கிட்டு இருக்காரு. பிடிக்குன்னா மீன் இருக்கும். மீன் தானே? வலை வந்துருமா? அப்படி வரதான் செய்யுது அப்படிங்களா? வலை வரதான் செய்யுது, ஆனால் மீன் தான் இல்லை. 2 வீச்சோல வச்சுருக்கோம், சரிங்களா? இதுலேயும் ஒரு மீன் பிடிச்சாருங்க, வசமான மீன். 2 மீன், 3 மீன் ப்ரோ. வேறு ரகமான மீன்கள். ரகரகமான மீன்கள் வந்திருக்கு. ஏப்பா, இதாங்க இப்போ உள்ள நிலமை. மீன் சைஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. தண்டியில் தான் வருது. சூப்பர். நான் அதுக்கு தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினச்சி நான் போட்டேன். வேண்டான்னு நீங்கள் சொல்லும் பொழுது இந்த மாதிரி பெரிய மீன் தான் என்னால் இப்போதைக்கு காட்ட முடியும். பாருங்க, ஊடத்தை பாருங்க, நல்ல முரட்டு சைஸ். சூப்பர். 1/2 கிலோ, 1/2 kg. கையில் இந்த குத்து 3 மீன் பிடிச்சிருக்கணும்பா. பாருங்க, 3 மீன் பிடிச்சிருக்கிறோம். இது பாவங்கிட்டு ஏறி வர்ற கஷ்டப்படும்ல, அதனால் நாங்கள் இந்த பக்கமே விடுறோம். போயிட்டா மதியிலா? சரி, அடுத்து நம்ம அங்கே போமா? நாங்கள் இன்னொரு இடம் போகிறோம். சரி, நமக்கு ஒரு அரிய வகை உயிரினம் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கடல் காலிஃப்ளவர், கடல் கோனைஸு, கடல் காலிஃப்ளவரு, என்னன்னாலும் நம்ம பேர் வச்சுக்கலாம்ல. இது ஒரு சங்குக்கு மேலே இப்படி முளைச்சிருக்கு. அவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு பாருங்க. இது ஒரு சங்கு தான், பார்த்தால தெரியும். அவ்வளோ அழகாக முளைச்சி நிற்கிது. ஆனால் இதில் உயிரோடு இருக்குது ப்ரோ. உள்ள நெட்டி உள்ளே இருக்குது பாருங்க. இந்த அடுத்த ஒரு ட்ரை கரையிலேருந்து, தேனியிலேருந்து அப்படின்ன மாதிரி. நாங்களும் மாற்றி மாற்றி போட தாங்க செய்கிறோம், ஆனால் மீன் தான் இல்லை. வீச்சோலை நீங்கள் நினைப்பீங்க ராடில் மீன் அடிக்கலைன்னா வீச்சோலை போடு, மீன் உள்ள போடுன்னு. எதுக்குமே மீன் வரலைங்க.
கடல்லே மீன் இல்லையா, அந்த நிலமை தான் நீடிச்சிக்கிட்டு இருக்கு. நான் அதான் கடல் வீடியோ போடாமல் உங்களுக்கு நல்ல தண்ணி வீடியோ கொடுத்த காரணமே அதுதான். பாருங்கள் எத்தனை வீச்சில் போட்டிருக்காரு பாருங்கள் நீங்கள். எல்லாம் நல்ல மீன் நிற்கக்கூடிய இடம். சுண்டு கூட மாட்ட முடியும். மணலை மீன் ஒரு பொடி குஞ்சு மாட்டுது, ஊடகம் ஒரு குட்டி மாட்டுது, காரைப்பூச்சி ஒரு குட்டி மாட்டுது. எல்லாம் இந்த குட்டி குட்டியாக ஒவ்வொரு மீன் பார்க்க தான் முடியுதே தவிர நம்ம பொரியலுக்கோ சமையலுக்கோ எடுக்கிற அளவுக்கு மீன் கிடையாது. இது எதுக்காக போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு இப்போமாவது புரியுதான்னு தெரியலையே. மனம் தளராமல் அடுத்து ஒரு ரவுண்டு போகிறாரு. ஏன்னா எதுலையாவது ஒரு கிளை அமிங்கிறாதான்னு பார்க்காரு. கிளை கிடையாது. அடுத்த அட்டம்ப்ட் எங்கே போகிறாரு அப்படின்னா அப்படி உள்ளே ஏறி போய் போட்டு பார்ப்போம். தண்ணி ஓடுற இடத்துலையே போட்டு மலர்த்துவோம் அப்படின்னு பார்க்காரு. என்ன நடக்க போதெல்லாம் தெரில ஏட்டையா போட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். நம்ம இந்த கீழியும் இதுவுமே 1-2 தான் வருது. இல்லை கொடுவா வேறு வருதா? வதன்னு மாற்ற மீனே இல்லையா, இல்லை கொடுவா வேறு எதிர்பார்க்குற. சரி சோழி முடிஞ்சு. அடுத்த ப்ராஜெக்டை பார்த்து போவோம். இல்லையா அங்கே கூட 2 குட்டி பிடிச்சோமே ப்ரோ. வாங்க வாங்க. ஆமாம் தலைப்பரட்டி, ஒட்டுவரட்டி தலைப்பரட்டி அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. என்னடா சொல்கிறீங்க? அப்பா போய் அதிசயம் இந்த மாதிரி தான் பிடிக்க வேண்டியிருக்கு. இளந்தட்டி நிலந்தட்டி முதல மீன் சொல்லலாம் பாருங்க. அதிசய மீன் பிடித்து விட்டார். இப்படி தான் போடணும். வீச்சு வலையில் பிடித்த அதிசய மீன். நல்லா போடுவோம். ஏதோ தோசைக்கல்ல பரட்டுற மாதிரி இருக்கு. சரி அப்படியே உங்கள் பொண்ணால கையால் உள்ள விட்டுருங்க. எப்படி உட்காந்துருக்கேன் அடுத்த சாதாரண அடுத்த ஒரு மடையை பார்த்து வந்துருக்கிறாரு. அட மட சாம்பிராணியிலா ஒன்றும் தான் இல்லை பிறகு எதுக்கு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். செக் பண்ணுறதை முழுசாக செக் பண்ணி காட்டிடணும்ல. இதோ உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கோம் இன்னைக்கு. சாதாரண ப்ரோ செவனேன்னு இருந்த மனுஷனையும் அது தண்ணி இழுத்து சுற்றுது உள்ள. இழுத்துட்டாலும் உண்மையிலே ஒரு கொடு அடிச்சு உருண்டுற மாதிரி. இழுக்கிற இழுவிலே தெரிஞ்சிருக்காங்க எவ்வளோ மீன் வருதுன்னு. இழுக்க முடியாமல் வருதுங்க. கரவலை இழுத்த மாதிரி இழுத்துட்டு இருக்காரு. யாத்துக்கு கஷ்டமாக இருக்கணும், அதான் உண்மை. நல்லா இருக்கா? பூ போல் வருது. ஆனால் மீன் மட்டும்தான் இல்லை. ஆனால் பெரிய நரம்போல தான் சூப்பராக இருக்கணும் ப்ரோ. ஒரு ஏரியாவை கவர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை அந்த ரவுண்டும் நீங்கள் நினச்ச ரிசல்ட்டு. மீன் பிடிப்பு இருக்கும். மீன் பிடிப்பு இருக்கான்னு பார்க்குற அளவுக்கு. சரி ரைட்டு. ஃபைனல் அட்டம்ப்ட்டுக்கு நிற்காரு. அதில் பொடி மீன் நிற்கி பார்த்துக்கோங்க. அதை குட்டி பாறை குட்டி கலக்கி அப்படின்ட்டு இறங்கியிருக்காரு. போட்டார். அந்த பாருங்க எவ்வளோ மீன் குதிக்க பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு குதிக்குன்னு பார்த்துக்கோங்க. வலையிலே மாட்டாத சைஸ் தான் உள்ளே நிற்குது. அடி பொறிஞ்சு தள்ளிட்டு போட்டு அப்படி ஒன்றும் நடக்கலையடா. மீன் பிடிச்சிட்டாருங்க. சைஸாக மீன் பிடிச்சிருக்காரு. வலையில் மீன் கிடக்கு. அது பாருங்கள், அங்கே பாருங்கள். வலை வர மாட்டேங்க பாருங்க. இப்போ எவ்வளோத்துக்குள்ள மீன் மாட்டிருக்குன்னு பார்த்துக்கோங்க. வலையே கிளம்பலன்னா அவள் எவ்வளோ மீன் மாட்டிருக்குன்னு பாருங்க. நான் ஜெவனேன்னு தாண்டா இருந்தேன். இங்கே போடுன்னு என்னை உள்ளே இறங்க வச்சிட்டிய.
மனசனானி அப்படின்னு யாசுவார். எங்கடா நீ சொன்ன மாதிரி ஒன்றுமே நடக்கலை. மீன் இருக்குல்ல, நான் தெரியும், எனக்கு தெரிஞ்சுது. ஆமாம், பாருங்க சங்குங்களை நிறைய பிடிச்சிருக்காங்க. மீன் தான் மீன் பிடிச்சி இல்லை, அது பதறிட்டு ப்ரோ. ஆமாம், மாட்டிட்டோம்னா அது அவமானத்திலே உயிரை விட்டுட்டு நினைக்க அநேகமாக. அந்த மாதிரி தான் ஆகி போச்சு. நீ பாருங்க சங்கு பூச்சி சங்காக பிடிச்சிருக்காரு அவ்வளோத்தையும். இந்த மீனும் வேறு மீனுக்கு ஏதாவது இறையாகட்டும். சரி, வலை எடுத்துகிட்டு இருக்காரு. மீன் எப்படி துள்ளுது பற்றியில் பட்டீர் 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 பட்டீர்னு தெரிக்குது. வலையில் மீன் கையை கண்ணில் பிடிச்சிட்டாரு. உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ மீன் வருது பாருங்க. முது 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 வருதுங்க. உங்களை சுற்றி ரவுண்ட் அடிக்கி. குறுங்கையா? சரி சரி சரி. தேனா இருப்பான். இவருக்கு தான் வேலை. அவர் பிடிச்சி வெளியே போடுவார். எனக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இதை பிடிச்சி நான் உள்ளே விடுவேன். ஐயோ, அவனே கிளம்பிட்டான். ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரே ஒரு மீன் பிடிச்சாருங்க. ஆமாம், உங்களுக்காக, நண்பர்களுக்காக ஒரே ஒரு மீன். எப்படியோ சைஸ் பாறை. நம்ம வீடியோவில் முதல்லேருந்தே சொல்லியிருப்போம் தற்போது நிலைமை தான் அப்படின்ட்டு. சாதம் ப்ரோ அதையும் காப்பாற்றி விட்டுருங்க. பாதம் ப்ரோ, அந்த ஒன்றை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம். ஃபைனல் ட்ரைன்னு அவரும் போட்டுக்கிட்டே தான் இருக்கார். ஆனால் மீன் மட்டும் மாட்ட மாட்டேங்கிறேன்பா. ஒரு வழியாக பிடிச்சிவிட்டாருங்க. சாதிக்க பிறந்தவருங்க அப்படின்னு சாதிச்சுட்டார். என்னத்தரா அவர் சாதிச்சிங்க. இப்போ ஐடியா எடுத்ததுலேருந்து அப்படி தான் பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா மாதிரி அவருக்கு ஒரே ஒரு மீன். ஒகே பீஸ். என் மாதிரி ஒரு 10 மீன் பிடிச்சிருந்தா கூட சதாம்பரம் குழம்புக்காக கொண்டு போயிருப்பார். சரி, இந்த ஒரு மீன் தான் இன்னைக்கு பொழுதுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போயிட என்ன ப்ரோ? ஆமாம், பாருங்க மீன் எப்படி படுத்து கிடக்கு. மீன் இல்லைன்னு சொன்னோம்ல, பாருங்க எல்லாம் 2 இன்ச்சு 3 இன்ச்சு தான் இருக்கும். பன்னிச்சத்திலேருந்து எல்லாம் கிடக்குறாங்க. கிளம்புவோன்னு நினைக்கும் பொழுது அங்கே பாருங்க மீனை பாருங்க. அவர் வெறி ஆகிட்டார். அது என்ன நடந்தாலும் சரி, அது மேலே போட்டு கைட்டு பொத்தி அதை நான் பிடிக்கிறேன்டா அப்படின்ட்டு ட்ரை பண்ண போகிறாரு. பார்ப்போமே. எனக்குமே இந்த மாதிரி இடத்துல போடுறத வந்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். போட்டார். சதம்பரம் வலைக்குள்ள மீன் கிடக்கு. அந்த பாருங்க உள்ளே ரவுண்ட் அடிக்காம பாருங்க. ஆமாம், அந்த தடவை அடிக்காம எந்த அடிக்காம பாருங்க. உள்ளதான் கிடக்கான். பாருங்க மீனை பார்த்து மீன் மேலே கரெக்டாக அக்யூரேட்டாக போட்டு வச்சுருந்தாரு. ஆனால் அந்த கல் இடுக்கில் சின்ன கேப்பு கூடி அழகாக பெய்யுது. பாருங்க ஆட்களே உள்ளே வராத இடம் மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே அலைஞ்சிட்டு இருக்கோம். உள்ள பாம்புலாம் கிடக்கும். ஸ்னேக் பாபு. நாங்கள் ஃபைனலாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அம்மா வடைக்கே வந்துட்டோம் ஃபைனலாக. ரெடி 1 2 3 டேக். சம்மனு போட்டார். ஆனால் மீன் துள்ளுது. பொடிசாலாம் துள்ளுது. இங்கேயாவது மானத்தை காப்பாற்றுமான்னு தெரில. மானம் கப்பலில் போச்சுங்க, காப்பாற்றலை. எங்கேயுமே இல்லைங்க. இது எதுக்காக ஆடியிருக்கேன்னா, 3 இடத்துல வீச்சில் ட்ரை பண்ணியிருக்கோம். 3 இடத்துல ரிசல்ட் இல்லை. அதை தான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். எல்லாம் அந்த 5 கிலோ சைஸ் தான். ஆமாம், சின்ன இதே கிடையாது, மீனே கிடையாது. எல்லாம் பெரிய மீன் தான், பெத்த சைஸ் தான். இறால் பாருங்க. இங்கே வந்து இறால் பிடிச்சிட்டாருங்க. இறால் பிடிச்சாரு. குறுங்க ஊடகம். இன்னொரு ஆள் கிடக்கு.
ஃபைனலாக இங்கே வந்து 2 ஆளை பிடிச்சிருக்கோம். அடுத்த இடம் எல்லா இடத்தையும் ட்ரை பண்ணிடணும்டா. உன் திருப்திக்கு ட்ரை பண்ண இல்லைன்னு என் திருப்திக்கு ட்ரை பண்ணுறேன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. ஜோலி முடிஞ்சு ஒன்றும் இல்லை. பாருங்க கடலே பாசி பற்றி போய் கிடக்கு. நாங்கள் முதல்ல புன்னக்காயில் போட்டோம், அதுக்கப்புறம் மதியட்டம் வடையில் போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம ஃபேவரட்டான ஸ்பாட்டில் வந்தும் போட்டு பார்த்துட்டோம். இங்கேயுமே வீச்சு வேலைக்கு ரிசல்ட் இல்லை. இதுதான் தற்போது நிலமை. நான் வந்து எதுக்காக இந்த 3 ஸ்பாட்டும் காட்டியிருக்கேன் அப்படின்னா, ஒரு இடத்துல இல்ட்டா ஒரு இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல இல்ட்டா ஒரு இடத்துல இருக்கும், அங்கே போய் போடு இங்கே போய் போடுன்னு ஒரு நண்பர் சொல்லலாம். அதனால் நாங்கள் 3 இடத்துலையுமே ட்ரை பண்ணிட்டோம். வீச்சு வேலைக்கு எது இப்போ நல்லா இருக்குமோ அந்த இடங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். நோ ரிசல்ட். மொத்தமாக க்ளோஸ். இந்த வீடியோ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். எதுக்குன்னா, நண்பர்கள் கடல் கேட்கிங்களா, கடலில் இதான் நிலமை அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? சரி, இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம் நண்பர்களே. பாய். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்துடுறீங்க. அந்த ஹைக் பண்ணி விடுங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோ. நம்ம வீடியோவில் பழைய வீடியோ கிடக்க முடியுதா? உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு லைட்டாக ஒரு ஹைக்கை பண்ணி விடுங்க. வேறு லெவலுக்கு போட்டோம். அடுத்த ஒரு வெரைட்டிக்காக நான் காத்திருக்கேன், நானும் உங்களையும் போல. பாய்.